அது திமுக இருக்கா, அதிமுக இருக்கா, அவ்வளவு இருக்கா, இவ்வளவு இருக்கா, இல்லை புதுசாக யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்க்கறது என்பது லட்சியம் இல்லாத ஒரு மக்களை வஞ்சிக்கும், மக்களை மோசடி செய்து மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கக்கூடிய சூழ்ச்சி அது. அப்படிப்பட்ட சூழ்ச்சியில் இறங்கி இருக்கிற நபர்கள் இதெல்லாம் பேசுகிறார்கள். கூட்டணி இப்ப கட்சிகளோடு கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்து இப்ப சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இடங்கள் பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பதை விட, வாய்ப்பு இருந்தால்தான் நான் உண்மையை பேசுவேன், வாய்ப்பு இருந்தால்தான் உரிமையை பேசுவேன் என்று சொல்வது நியாயமா, லட்சியமா? அது உண்மையே உண்மை என்பதற்காக பேசணும், உரிமையே உரிமை என்பதற்காக கேட்கணும். எல்லாரும் பல பேர் வந்தாலும் சரி, இல்லை நம்ம கொஞ்சம் பேர் இருந்தாலும் சரி, உரிமையே உரிமையா பேசணும். அப்படிங்கிற உரிமை லட்சியம் அதை பத்தி இல்லாம வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இருக்கானா நீ என்ன இது வியாபாரம் பண்ண போற? மார்க்கெட் இருக்கா அந்த பொருளுக்கு? இந்த ஊர்ல மார்க்கெட் இருக்கா? வட தமிழ்நாட்டில் மார்க்கெட் இருக்கா, தென் தமிழ்நாட்டில் மார்க்கெட் இருக்கா, மேல மார்க்கெட் இருக்கான்னு பார்ப்பாங்க பாருங்க கம்பெனிகள், வியாபார கம்பெனிகள். அது மாதிரி அரசியலை மாற்றிவிட்ட அந்த கூட்டங்கள் இது. அதனால வாய்ப்பு இருக்கான்னு கேட்கறதே, உன்கிட்ட லட்சியம் இருக்கான்னு நான் கேட்கறேன். திருப்பி வாய்ப்பு இருக்கான்னு எங்களை கேட்கறீங்கல்ல, உங்கள்கிட்ட லட்சியம் இருக்கா? அதாவது சொல்லக்கூடிய லட்சியம் உன் கூட்டணிக்குள்ளேயும் லட்சியம், பொது லட்சியம் கிடையாது. கடந்த காலங்களில் பொது லட்சியம் ஒன்று வைப்பாங்க, அதை பத்திலாம் இப்போ கவலையே இல்லை. இங்கிட்டு வேணா இங்கே சரியா வரல, மதிக்கலன்னா அடுத்த கூட்டணிக்கு போக ரெடியா இருக்காங்க. அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி பச்சோந்தி கூட்டம் இது. இந்த பச்சோந்தி கூட்டம் தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டவில்லை. இந்த பச்சோந்தி கூட்டத்தை எல்லாம் புறக்கணித்து எப்படி நம்ம போறது, கொஞ்சம் பேரா இருந்தாலும் சரி, எப்படி போறது என்பதுதான் சரியா இருக்கும். அதுதான் சரியான தமிழ் தேசியமா இருக்கும்.